ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. தெரிஞ்சவங்க சொல்லணும். ஜெயஸ்ரீ இந்த பக்கம் பார்க்குறேன். வரவங்களாம் உட்காருங்க. பேஜ் நம்பர் 95, சூத்திரம் 41. பராதோ தத்ஸ்ருதேஹ கிருத பிரயத்தன அபேக்ஷேது விகித பிரதிஷித்த அவயர்த்ய ஆதிப்யா. ஸோ 16வது அதிகரணம் பராயத்தாதிகரணம். பர ஆயத்த அதிகரணம். பராத்து தத் சுருதேகே. இப்போ 14-15 அதிகரணம் முடிச்சு அதில் கர்த்திருவம் வியாபாரிக திருஷ்டியில் சொன்னார். கர்த்திருவத்தை வியாபார திருஷ்டியில் சொன்னார். ஓகே, அது எப்படி சொன்னார்? ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார். கார்பெண்டர் உளி மற்றதெல்லாம் வச்சு வேலை பண்ணும்போது அவன் கர்த்தா. அவனே ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது அகர்த்தா. அப்போது ஜீவாத்மா கர்த்தாவாகவும் இருக்க முடியும், அகர்த்தாவும் இருக்க முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்தினார். அப்போது எவன் ஜீவாத்மா எப்படி கர்த்தாவாகிறான்? உபாதிகளை பயன்படுத்தி அவன் கர்த்தாவாகிறான். நம்மக்கிட்ட என்ன உபாதி இருக்கிறது? சரீரம் இருக்குது, கர்மேந்திரியம் இருக்குது, ஞானேந்திரியம் இருக்குது, அந்த கரணம் இருக்குது. இதெல்லாம் உபகரணங்கள். ஓகே, இதை வச்சுட்டு கர்த்தாவாகிறான். அதாவது வியாபாரிக ஜீவாத்மனா ஏவ கர்த்திருவம். வியாபாரிக ஜீவாத்மனா
ஏவ கர்த்திருத்துவம். விவகாரத்தில் எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேர் கர்த்திருவம்னு சொல்கிறோம். வெரி சிம்பிள். ஓகே. இப்போ பாரமார்த்திக ஜீவாத்மா நிர்குணத்தினால கர்த்திருத்துவம் வராது. புரியுதா? அதனால் கர்த்திருத்துவம் நைவ சம்பவதி. ஏன்? நிர்குணத்தினால. இது பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியா. இப்போ 16வது அதிகரணம் ஜீவாத்மா கர்த்திருத்துவம் ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ணும். இது வரைக்கும் கர்த்தாவை எப்படி டெவலப் பண்ணி அந்த கர்த்திருத்துவத்தை பற்றி பேசினமோ, உபகரணத்தை பயன்படுத்தி பண்ணுறவன் கர்த்தா, கர்மம் செய்கிறவன் கர்த்தா. அந்த கர்த்தா இருக்கிறானே அவன் ஈஸ்வரனை சார்ந்துள்ளவனா அல்லது ஈஸ்வரனை சார்ந்து இல்லாதவனா? அடுத்த டெவலப்மெண்ட். அப்போ தன்னிச்சையாக பண்ணுறவன் கர்த்தாவா, ஈஸ்வரனையும் பார்ட்னராக சேர்த்துக்கிறவன் கர்த்தாவா? இப்போ இதான் இன்னைக்கு விசாரம். ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதை. இந்த மழை காலத்தில் ஆடி மாதத்தில் செடி வைக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. இப்படிதா நல்லா செடி வந்துடும். நம்மளா ஊற்றி எப்போ வளர்க்கணும். அப்போ தண்ணீர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தண்ணி ஊற்றி வளர்த்து அது செடி பெருசாகி அப்புறம் எல்லாம் பழம்லாம் கொடுக்கறது. இதுக்கு ஈஸ்வரன் எதுக்குன்னு கேட்குறான். தண்ணி வேணும், விதை வேணும், நல்ல நிலம் வேணும். இவ்வளோ தானே தேவை. இதுக்கு எதுக்கு ஈஸ்வரா தேவை? புரியுதா? அப்போது பூர்வ மீமாம்சர்களுக்கு ஈஸ்வரா அனாவசியம், தேவையில்லை அப்படின்றது சொல்கிறேன். ஈஸ்வரா தேவையில்லை. ஓகே. அவங்களுக்கு பேர் ஈஸ்வரா தேவையில்லைன்னு சொல்கிறவர்களுக்கு பேர் நிரீஸ்வரவாதின்னு பேர். நிரீஸ்வரவாதி. ஈஸ்வரனை அவங்க இருக்காங்க. அப்போ நாஸ்திகவாதின்னா யார் அப்படின்னா வேதத்தை எடுத்துக்காத பாருங்க. இப்போ திராவிட மாடலில் இருக்கிற அவனுக்கு என்ன பேர்? அவனை எதுலேயுமே சேர்த்துக்க முடியாது. அசுரன்னு பேர். புரியுதா? புரியுதா? ராட்சசன், அசுரர்கள் அதில் தான் சேரும். அவனுக்கு தர்மம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஸோ அவனை எதுலேயும் சேர்த்துக்க முடியாது. அதாவது நாஸ்திகவாதியும் சொல்ல முடியாது, நிரீஸ்வரவாதியும் சொல்ல முடியாது, வேதத்தையும் ஏற்றுக்க மாட்டான். அப்புறம் இது எல்லாத்தை விட மனித பண்புன்னு இருக்குல்ல, குணப்பண்பு, அந்த தெய்வீக பண்பும் அவனுக்கு கிடையாது. புரியுது? அதனால் எந்த லிஸ்ட்லேயும் அவன் வரமாட்டான். ஸோ அது செப்பரேட்டு. இங்கே என்னென்னா, நிரீஸ்வரவாதி அவனுக்கு எப்படி அவனுடைய ஐடியா அப்படின்னா, இந்த உலகம் முதல்ல சிருஷ்டிக்கே படவில்லை, பர்மனெண்ட்டாக இருக்குது உலகம். இது அவனுடைய லாஜிக் ஐடியா. யாருக்கு? பூர்வ மீமாம்சர்களை பற்றி பேசுகிறோம். இப்போ நமக்கு 3 டைப்பில் படிக்கிறோம். பூர்வபக்ஷம், அதுக்கப்புறம் ஏகதேசி மதம், சித்தாந்தி. இந்த ஏகதேசியில் நம்ம நமக்கு யாரெல்லாம் ஆப்போசிட் பார்ட்னரோ அவங்கள சேர்த்துக்கிறோம் ஏகதேசியில். பூர்வபக்ஷி அப்போ யார்? பூர்வபக்ஷி இந்த பிரமாணத்தையே ஏற்றுக்காதவன் பூர்வபக்ஷி. புரியுதா? அதாவது வேதத்தையே ஏற்றுக்காதவன் அவன் பூர்வபக்ஷி. ஸோ பூர்வபக்ஷி நம்ம எப்பவுமே இது பண்ணிக்க மாட்டோம். சரி. அப்போது இவனுக்கு என்னென்னா, உலகம் பர்மனெண்ட்டாக இருக்குது. அப்புறம் கர்மா பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வேதம் இருக்குது. ஜீவாத்மா வேணும் கர்மா பண்ணுறதுக்கு. அப்புறம் கரணங்கள் வேணும். அதற்கான ரிச்சுவல்ஸ், சடங்குகள்லாம் பண்ணணும், ஹோமங்கள்லாம் பண்ணணும். பண்ணிட்டா இவனுடைய எய்ம் என்ன, கோல் என்ன, மோட்சம் என்ன? பர்மனண்ட்டு சொர்க்கலோகம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் இவனுடைய ஐடியா. ஏன் சொர்க்கத்துக்கு போகணுன்னு இவன் லட்சியம் வச்சுருக்கான்னா, இங்கே இருக்கிற அவஸ்தை எல்லாம் சொர்க்கத்தில் கிடையாது. உடம்பு வலி வராது, நோய் கிடையாது, டாக்டர் கிடையாது, அமிர்தமாக இருக்கும். 1 மணிக்கே சாப்பாடு கிடச்சிடும். புரியுதா? எல்லாமே கரெக்டாக வேலைக்கு அமிர்தம் கிடச்சிடும்.
அப்படி இருக்கக்கூடியவன் கிளாரி அடிக்குதா? காதில் விழியா? ஃபேன் வேணுமா? ஓகே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக உட்காரு. நீ சரி, நமஸ்காரம். அப்ப இந்த பிரச்சனைலாம் சொர்க்கலோகத்தில் இருக்காது. அதனால அவன் வந்து பூர்வ மீமாம்சர் அதை முடிவு பண்ணிட்டான். புரியுதா? ஒரு ஆர்டராக அழகாக வைக்கணும் அப்படின்றதுக்காக. இது அப்புறம் வச்சுக்கோண்ணே, நான் தரேன், நான் காத்து வரும். அப்போது அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு மோட்சத்துக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு வேலை அவன் என்ன பண்ணணும்னா செத்து போனோம். ஏன்னா இங்கே மோட்சம் கிடையாது. இப்போ புரியுதா? அவன் முதல்ல செத்து போகணும். செத்து போன பிறகு தான் மோட்சமே. புரியுதா? இது ஃபஸ்ட்டு. அதனால தான் ஒரு பாம்பே பக்கத்தில் மொத்தமாக சேர்த்து ஒருத்தன் வந்து ஒரு குரு எல்லாரையும் சாகடித்து சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனான். இப்படி ஒரு நியூஸ் படித்தேன். புரியுதா? அப்போ அப்படியே இருக்காங்க ஒரு கும்பல். அவனை பேச்சு கேட்டு நம்பி சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறானே. நான் இப்போ உங்களுக்கு காசிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவன் சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வரணுங்க. இதெல்லாம் எது? அப்போ எல்லாத்துக்கும் குரூப் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இவனுக்கு வந்து ஜீவன் முக்தி விதேக முக்தி சொல்கிறோம்ல, அதில் சம்பந்தமே கிடையாது. ஓகே, அதுக்கு ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு ஈஸ்வரன் என்ற என்டிட்டியே கிடையாது. ஈஸ்வரனே நான் எக்ஸிஸ்டன்ஸ், அப்படி ஒரு இதுவே இல்லை, ஈஸ்வரனே கிடையாது அப்படின்றது இவனுடைய விஷயம். இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, நம்ம சயின்ஸு, நையாயிக்கா, சார்வாகா, பூர்வ மீமாம்சா, ரொம்ப பெரிய குரூப் இருக்குது. இந்த சாமி இல்லாத சொல்கிறது குரூப்பு பெரிய குரூப் இருக்குது. புரியுதா? அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிம்பல் இருக்க, அது கோபுரம் வச்சுருக்கான். அதை மாற்றுறதுக்கு தான் 60 வருஷமாக ட்ரை பண்ணால் அதை மாற்ற முடியல. பகவான் கிருப்பையில் அது தொடர்ந்து இருக்கும். இந்த பூர்வ மீமாம்சர்கள் வந்து ஆஸ்திகவாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை நம்புகிறவர்கள், ஏற்றுக்கிறவர்கள். ஆனால் ஈஸ்வரனை பற்றின வேத வாக்கியங்கள்லாம் வருத போய் வேதத்திலேயே வருது ஈஸ்வரனை பற்றி, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான்? பெருசாக எதுக்கு அலட்டிக்கிற? அனுவாதம். அதுக்கு பேர் அனுவாதம். அதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு ஸ்துதி பண்ணுறதுக்காக சொல்கிறது. புரியுதா? அனுவாதம் அப்படின்னு அவனுடைய ஐடியா. அதில் தாத்பரியம் இல்லை. புரியுதா? அதை பெருசாக இழுத்துக்காத அப்படின்னு இவன் சொல்கிறான். பூர்வ மீமாம்சர்கள். சித்தாந்தியோட பதில் தான் இங்கே வியாசாச்சாரியார் 41, 42 சூத்திரத்தில் பதில் சொல்கிறார் இதுக்கான. அப்போ இது இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, காசி விஸ்வநாதர் பாபா பார்த்து நேற்றுக்கு 2 நாளாக வந்து காசி விஷாலாட்சி, இந்த பக்கம் அன்னபூர்ணா, அந்த பக்கம் காவல் தெய்வம் பைரவர், இந்த பக்கம் பாபாவை மெயின் பாபாவை பார்த்து ஸ்நானம் பண்ணி எல்லாம் வந்திருக்கிறதுக்கு அருமையான சப்ஜெக்டும் வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் காசி விஸ்வநாதருடைய அருள். அப்போது இதுக்கு இந்த 40லேயே ரொம்ப நேரம் நம்ம ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இந்த சூத்திரம் 40வது சூத்திரத்தில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் 41க்கு ஜம்ப் ஆகி வந்திருக்கோம். ஓகே, ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கங்கா ஸ்நானம்லாம் பண்ணி நம்ம பாபத்தெல்லாம் தொலைச்சி பாபாவை தரிசனம் பண்ணி புத்தம் புதிய உறவாக நம்ம வந்திருக்கோம். புரியுதா? ஏன்னா சிவனும் பார்வதியும் வந்து வேறு வேஷத்தில் வந்து நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், நீங்கள் யாராவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கங்கை கரையில் எவனுமே எடுத்துக்கல. அவன் ஏகப்பட்ட பாவத்தில் இருக்கான். பாவத்தை வேற சொன்னது. ஒரு சின்ன பையன் வந்தான், குட்டி பையன். பாட்டி எதுக்கு என்ன புலம்பின்னு இருக்க அப்படின்னு. நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன்னா, கஷ்டப்படுறேன், எனக்கு பாபத்தை எடுத்துக்கணும். அவ்வளோதானே,
என்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டான். எப்படா ஈஸியாக எடுத்துட்ட? இல்லை, எங்கள் பாட்டி சொல்லிருக்காங்க, கங்கையில் வந்து குளிச்சா பாபெல்லாம் போயிடுமா, பாபநாசம். நான் கொடுத்தா சொன்னேன் நேற்று கிளாஸில். அது நினைப்பு வந்துதா தெரியல. புரியுறதா? அப்புறம் ஜாபால ரிஷி சொல்லிருக்காரு, யாஜ்ஞவல்கியர் சொல்லிருக்காரு, வியாசர் சொல்லிருக்காரு பாபெல்லாம் போகும்ன்றது. அப்போ அந்த நம்பிக்கையோடு வந்து நம்ம குளிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறதுனால ஈஸ்வர சப்ஜெக்ட் நம்ம கேட்கறதுக்கு பொருத்தமாக வந்திருக்கிறோம். ஓகே, இது ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து 41 42வது சூத்திரத்தில் ஈஸ்வரா ஹேத்து கர்த்தா, அதாவது ஜீவாவினுடைய கர்த்தத்துவம் இருக்கு இல்லையா, கர்த்தா பண்ணுறவன் கர்த்தத்துவம் இருக்கணும். அந்த கர்த்தத்துவம் வந்து இன்டைரக்டாக ஆப்ரேட் பண்ணுறவர் யாரோ அவருக்கு பேர் ஈஸ்வரா. நான் தானே கர்மம் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன்ல, இந்த கர்மம் பண்ணுறதுக்கு பேக்கப்பில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேர் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பராத்து தச்சுருத்தேகே. அப்போ ஜீவாத்மா கர்த்தாவாக இருக்கிறதுக்கு ஈஸ்வரா சாமானிய காரணம். அப்போ ஒருத்த கர்த்தாவா கர்த்தத்துவம் பண்ணுறதுக்கு ஈஸ்வரா சாமானிய காரணமாக இருக்கிறார். விசேஷ காரணம் என்ன? அதுக்கு கர்மேந்திரியம் இருக்கணும், ஞானேந்திரியம் இருக்கணும், ஓகே, கண்ட்ரோல் இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தேவதை இருக்கணும். இந்த மாதிரி நிறைய செயல்கள் பண்ணுறதுக்கான உபகரணங்கள்லாம் இருக்கிறது. அது விசேஷ காரணம். புரியுதா? ஸோ எது என்ன மாதிரி பண்ணணுமோ, இப்போ ஆட்டோவில் போகிறதுக்கு போனோம், நம்ம கங்காவுக்கு போகிறதுக்கு ஆட்டோவில் போகணும். ஸோ இதெல்லாம் விசேஷ காரணம். ஆனால் நம்ம போகிற ஆட்டோ மக்கார் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்டைரக்டாக உதவி பண்ணுறவர் ஈஸ்வரா. புரியுதா? உதாரணத்துக்கு வந்து ஒரு நெல்லெல்லாம் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நெல் இதெல்லாம் போடுவாங்க, பயிரெல்லாம். ஒரு லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கும், ஒரு லேண்டில் குறைவாக இருக்கும். புரியுதா? சேம் அது உரம் இருக்கிறது, தண்ணி இருக்குது, நிலம் இருக்குது, அளவு இருக்குது. ஆனால் ஒருத்தனுக்கு ஜாஸ்தி வரும், ஒருத்தனுக்கு குறைவாக இருக்கும். யார் பண்ணுறது? புரியுறதா? இதெல்லாம் நீ யோசிச்சா தான் தெரியும். அப்போது 2 2 1 2 2 1 2வது அத்தியாயம் 2வது பாதம் முதல் சூத்திரத்தில் ஏற்கனவே ரச்சனா அனுபபத்தி அதிகரணத்தில் இந்த ஈஸ்வரனை பற்றி ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். இதெல்லாம் பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியார் ஞாபகப்படுத்துகிறார். நமக்கு வந்து எல்லா கிளாஸுமே புதுசு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ரச்சனா அனுபபத்தி அதில் விரிவாக நம்ம பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, எந்த ஒரு எனர்ட்டு விஷயமும் செயல்படுறதுக்கு அதுக்கு சேதன தத்துவம் வேணும். நேற்றுக்கு விவரமாக நம்ம பேசினோம். இது கிளிப்பு, இந்த கிளிப்பு தானாக மூவ் பண்ணாது. புரியுதா? எனர்ட்டு ஜட தத்துவம். இப்போ ஜடம் வந்து தானாகவே செயல்படாது. அதை தான் இந்த வந்து சண்டாளன் கேட்டான், இந்த ஜடத்திலிருந்து ஜடத்தை நகர்த்த சொல்கிறியா அல்லது ஆத்மாவிலிருந்து ஆத்மாவை நகர்த்த சொல்கிறியா அப்படின்னு. அப்போது இந்த காசியில் கங்கையில் ஒரு சத்திரியன் வந்து சண்டாளனாக ஆக முடியும். சத்தியம் வத தர்மம் சர என்ற ஒரே ஒரு தத்துவத்துக்காக தொழிலை மாற்றின்றான். செங்கோல் பிடிச்ச கை பெணந்தடி சுடு கோலை பிடிச்சிக்கிச்சு. ஆனால் மைண்ட் இருக்குல்ல, அதை ஹாப்பியாக வச்சுக்கிட்டான். அயோத்தியாவில் ரூல் பண்ணுற ராஜாவுடைய மைண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சுடுகாட்டிலையும் வேலை பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருந்தான். பெரிய விஷயம், பெரிய எக்ஸாம்பிள் ஹரிச்சந்திர மகாராஜா. புரியுதா? அவன் வந்து வசதி, இப்போ இவங்க வந்து ஃபேன் வேணும்னு கேட்டாங்களே, அவனுக்கு எந்த ஃபேனு போடுறது ஹரிச்சந்திரனுக்கு? அவனுக்கு ஒரு ஃபேனு வேண்ட தேவையில்லை, புகை வரும். அதுவும் என்ன புகை? அதுவும் நீ இப்போ மெடிசன் வேறு படிச்சுட்டியா, இந்த கொரோனா கோவிட் வேறு படிச்சுட்டியா, அது வர புகையெல்லாம் உனக்கு வந்து கோவிட் வரா மாதிரியே ஃபீலிங் இருக்கும். அது அந்த அதெல்லாம் அவனுக்கு அஃபெக்டே ஆகலை. இந்த கொரோனா கோவிட்டில் எவனுக்கு வந்து கோவிட் கொரோனா பற்றி நாலேஜ் இல்லையோ அவன் ஹாப்பியாக இருந்தான். ரொம்ப நாலேஜபிளாக டெய்லி அந்த தினமலர்
சென்டர் பேப்பரில் எத்தனை பேர் செத்து போனான்னு பார்த்தானோ அவனுங்களாம் கோவிட் வந்துடுது. புரியுதா? நினைச்சாலே வரும். ஈஸ்வரனை நினைடனா டெய்லி கொரோனாவை நினைச்சிட்டு இருந்தான். புரியுதா? இது பைத்தியம். அதனால இதில் அவன் ஹரிச்சந்திர மகாராஜா தர்மத்தில் இருந்தான். சத்திரியனா இருந்து சண்டாளன் தொழிலை நான் எடுத்துக்கிட்டான். இது வர்ணாசிரம தர்மத்தில் சமத்துவம். இவன் போய் சமுதாய சமத்துவம். அன்னைக்கே புராணத்திலே இதிகாசத்துக்கு முன்னாடி காலம். அதை தாண்டி ஒரு பர்சனலாக இருக்கிற ஆள் எந்த தொழிலில் பண்ணாலும் அவன் வேதாந்தியாக வர முடியும். ஒரு சண்டாளன் அவன் அத்வைத மூர்த்தியாக இருக்கிற சங்கராச்சாரியாருக்கு டிபேட் பண்ணுறான், சமமாக வாதம் பண்ணுறான். அது மாத்திரம் இல்லை, அவன் தான் ஜெயிச்சான். ஒரு சண்டாளன் தான் அந்த இவங்கிட்ட சங்கராச்சாரியார்கிட்ட ஜெயிச்ச உடனே நமஸ்காரம் பண்ணுறார். அந்த மணிகர்ணிகா காட்டில் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாரு ஆதி சங்கராச்சாரியர். அது அவருடைய பணிவு. அப்படின்னா சாஸ்திரம் அவருக்கு வேலை பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ பணிவு பண்ணிட்டு மாத்திரம் இல்லை, மனிஷா பஞ்சகம்னு 5 ஸ்லோகத்தை ஏற்றுறார் அவர். இந்த மாதிரி அறிவு உள்ளவன் எந்த குலத்தில் இருந்தாலும் அவன் யாவனாக இருந்தாலும் என்னுடைய மம்ம குரு அப்படின்றார். புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். அப்போ இந்த இதுக்கு சேத்தனம் வஸ்து வேணும். ஒரு ஜடமான வஸ்து வேலை பண்ணுறதுக்கு சேதனமான ஈஸ்வரா வேணும். இதுக்கு லா ஆஃப் பிரின்சிபல். இப்போ எந்த கர்மமும் செயல்பட ஒரு அதிஷ்டான தேவதா வேணும். புரியுதா? இப்போ சக்ஷுக்கு சூரிய தேவதா, பாதையோர் விஷ்ணு, காலுக்கு விஷ்ணு தேவதா. தத்துவபோதத்தில் போனீங்கன்னா அதில் எல்லா கரணத்துக்கும் தேவதையை கனெக்ட் பண்ணும். இப்படி தூக்குனீங்கன்னா இந்த கையை இந்திர தேவதா. புரியுதா? அப்போது பாடியோட அங்கங்கள் எல்லாத்துலேயும் தேவதை சக்தி இருக்கிறது. புரியுதா? அந்த தேவதையை நீ நமஸ்காரம் பண்ணி ரிசீவ் பண்ணணும். நம்ம பாடிக்குள்ளறையே நிறைய 30 தேவதைகள் இருக்கு. புரியுதா? எல்லா தேவதையும் வெறும் பசுமாட்டில் போய் 30 கோடி தேவதைகளை பார்க்குற, உன் உடம்புக்குள்ளேயே தேவதை இருக்கு. அதை முதல்ல பாரு. இப்படி ஆரத்தி எடுத்துக்கணும். இப்படின்னா அதனால தான் சில பேர் பூஜை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு தனக்கு இது புஷ்பம்லாம் போட்டுட்டு இது பண்ணிப்பாங்க. புரியுதா? தெய்வமாக்கி தெய்வத்தை கும்பிட்றது, இதெல்லாம் பியூட்டிஃபுல் கல்ச்சர். ஓகே. அதனால் அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணமஞ்ச பிரதக்விதம் விவிதா ச பிரதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சகம். ஒரு கர்மா நடக்கிறதுக்கு 5 ஃபேக்டர் வேணுன்றாரு பகவான் கிருஷ்ணர் கீதையில் 18வது சாப்டர். அதில் ஸ்லோகம் 14வது ஸ்லோகம். கர்த்தா எப்படி செயல்பட முடியும்? பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் கிருஷ்ணர். ஒன்று சரீரம் வேணும். ஓகே. ஸோ 2 அவனுக்கு கர்த்தா வேணும். நெக்ஸ்ட்டு இந்திரியங்கள் வேணும். நெக்ஸ்ட்டு உபகரணங்கள் வேணும். ஓகே. சரீரம், கர்த்தா, இந்திரியம், உபகரணங்கள் 4 ஆச்சா? 5வது முக்கியமானது ஈஸ்வரா தேவை. ஈஸ்வராவை மிஸ் பண்ணாத அவர் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஓகே. அதனால் இது பண்ணிக்கோ. இது ஸ்ருதி வாக்கியம். ஸ்மிருதியில் என்ன? இது ஸ்மிருதி பகவத்கீதா. ஸ்ருதியில் வேதத்தில் ஈஸ்வரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பிருகதாரண்யத்தில் எடுத்து ஆனந்தமாக பட்டமே. அது என்ன? இது என்ன பிராமணம்? சும்மா குழுத்தா கொடுத்துட்டேனே. கம்பராமாயணத்தை ஏற்றவர் யார்? அந்தர்யாமி பிராமணம். அந்த கார்கி கேட்கிறாள்ல, அந்த அந்தர்யாமி சொன்னாலே ஈஸ்வரன் அர்த்தம். புரியுதா? அதில் டீட்டெயிலாக ஈஸ்வரனை பற்றி நிறைய மந்திரத்தை படிச்சிருக்கோம். அங்கே போய் பார்த்துக்குங்க பிருகதாரண்யத்தில். இது ஸ்மிருதியில் இருக்கிற விஷயம். ஓகே. அப்போ ஈஸ்வரனுடைய ரோலு எப்படி இருக்குன்றதை புரிஞ்சிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்.
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஈஸ்வரனை யுக்தினால கண்டுபிடிக்க முடியாது, அனுமானம் பண்ண முடியாது, பிரத்யக்ஷம் பண்ண முடியாது. அதெல்லாம் லூசுன்னு அர்த்தம். புரியுதா? நான் சயின்டிஃபிக்காக நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஈஸ்வரன்னு சொன்னால் உனக்கு அந்த பிரமாணமும் தெரியல, இந்த பிரமாணமும் தெரியலன்னு அர்த்தம். பிரமாண புத்தியே இல்லைன்னு அர்த்தம். ஈஸ்வரனுடைய விஷயம் வேதத்தினுடைய விஷயம். வேதத்தில் தான் ஈஸ்வரனை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பிரத்யக்ஷத்தில் ஈஸ்வரனை பண்ண முடியாது. ஏன்? அபௌருஷ்யம். ஈஸ்வரன்றது அபௌருஷ்யம், சாஸ்திர பிரமாணம். தேர்ஃபோர் ஈஸ்வர விஷயே வேதா ஏவ பிரமாணம். வேதம் தான் அதுக்கு பிரமாணம். ஒரு ஈஸ்வரன் வேணும்னா வேதத்தை படிக்கிறதுக்கு வா, அப்போ சிஷியனாகணும். அப்படின்னா சிஷியனானா தான் ஈஸ்வரனை பற்றியே புரிஞ்சுக்கவும் முடியும். அப்படிதா? அதனால் ஸ்ருணோ, இங்கே பாருவாயே பூர்வ மீமாம்சகரை, ஈஸ்வர பற்றின வேத வாக்கியத்தை சிம்பிளாக அனுவாதம்னு சொல்லிட்டிய, அப்படி சொல்லி நீக்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரா அபௌருஷ்ய விஷயம், அது மாத்திரம் இல்லை அபூர்வ விஷயம். அபூர்வ விஷயம்னா என்ன? அந்த ஈஸ்வரனை வேறு எந்த பிரமாணத்திலையும் இல்லாமல் வேதத்தில் மாத்திரம் இருக்கிறது எதுவோ அது அபூர்வம். அபூர்வமாக இருக்கடா நீ அப்படி சொல்கிறோம் இல்லையா? ரேரஸ்ட் ரேர், அது வேதத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. இப்போ தேர்ஃபோர் வேத வாக்கியம் பிரமாணம். புரியுதா? இப்போ நம்முடைய கல்வி முறையானது நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். புரியுதா? இப்போ வேதம் என்ன சொல்லி கொடுக்கறது? மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. எடுத்த உடனே என்ன சொல்றது? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படி சொல்றது. கணவனே கண் கண்ட தெய்வம். புரியுறதா? அதுக்கப்புறம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆலயம் தொழுவது சாலவம் நன்று. எவ்வளோ சொல்ல போறோம், சொல்லிட்டே போகலாம். அந்த வார்த்தையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டான் இந்த 60 வருஷத்தில். அந்த ஈஸ்வரா இருக்கிறதையே எடுத்துட்டான். ஓகே, அப்போது பாரதத்தில் மிகப்பெரிய ஒரு சதி சூழ்ச்சியானது நடந்துருக்கு. மாஃபியா குரூப்பு. அந்த மாஃபியா குரூப்போட நெட்வொர்க் என்னன்னா, இவன் ரெகுலராக கும்பிடுற சுவாமியை அதில் நாஸ்திக பண்ணிடுவான், நாஸ்தி பண்ணிடுவான். அதாவது அதில் தெய்வ நம்பிக்கையை இழக்க வச்சுடுவான். எழுந்தோடனே தெய்வ நம்பிக்கை இல்லாமல் தானே இருக்கணும், கன்வர்ஷன் பண்ணிடுவான். கன்வர்ஷன் பண்ணினா இதே சோம்பேறி பைய முன்னாடி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை கூட போக மாட்டான், சனிக்கிழமை போவேன், டெய்லி மாரில் அடிச்சுப்பான். அந்த என்ன ஐயோ குரூப்புன்னு, பெந்தகோஸ்து குரூப்பு, அல்லுலியா குரூப்பு. ஐயோ அது கூட மறந்து போச்சு. அல்லுலியா குரூப்பு, ஐயோ குரூப்புன்னு நம்ம அவங்கள தூரக்கம் வந்துட்டோமா, அதெல்லாம் மறந்து போச்சு. அப்படி அப்போ பெரிய துரோகம் சதி இந்த தேசத்துக்குள்ள நடந்துருக்கு. எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா, எப்படி பாகிஸ்தானை உருகுலைச்சோமோ, இப்போ பங்களாதேஷ் கொஞ்சம் உருப்படியா இருந்ததுல, அது உருகுலைச்சாச்சு. இப்படி ஒவ்வொரு பகுதியா பண்ணி ராட்சசர்லாம் பழைய காலத்தில் புராணத்தில் வருவாங்க, இப்படி கும்பல் கும்பலா அந்த மாதிரி வந்துன்னு இருக்கான். புரியுறதா? அதெல்லாம் திருப்பி பகவான் அங்கேருந்து இப்போ நம்மெல்லாம் வந்துட்டோமே, நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளாம் தேவர்கள் குரூப்பு. புரியுதா? அப்போ ஈஸ்வரன் திருப்பி வந்துடுவார். ஓகே, திரிசூலத்தை வச்சு அபிமுக்தேஸ்வரர் இப்படி வந்துடுவார். அதுவும் சிவன் பார்த்தீங்கன்னா நீ எப்படி இருப்பாரு, ஒல்லியான சாமியா அவரு, இப்படி சுமந்துட்டு போறவரா, சிலுவை சுமக்கிறவர அவரு. அவரை பார்த்தாலே காம்பரியம், அந்த கட்டுமஸ்தான உடம்பு. புரியுதா? ஆடா இப்படிப்பட்ட சாமியை விட்டுட்டு தொலை தொலைன்னு கண்ணு மூடின்னு நெஞ்சில முள்ளுலோட. முதல்ல ஒரு ஒரு பர்சனாலிட்டி வேண்டாமா? அந்த கடவுளுக்கே ஒரு பர்சனாலிட்டி வேண்டாமா? பர்சனாலிட்டியே இல்லாத கடவுளை கும்பிட்டுன்னு இருக்கான். இன்னொருத்தன் கண்ணுக்கே தெரியாத கடவுளை கும்பிட்டுன்னு இருக்கான். நமக்கு பியூட்டிஃபுல் கடவுள்லாம் இருக்கிறது. இப்படிதான் கால பைரவருக்கு அப்படி நடிச்சு உள்ள போய் அப்படி பார்த்துட்டு வந்தா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கிறது. என்ன நீ போய் இப்படியே கர்த்தரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன சோகம் இருக்குது சொல்லு. ஒரு நானும் பார்த்தேன், நான்
சர்ச்சுக்கெல்லாம் போய் பார்த்தேன், ரொம்ப ஹாலோ அதில் ஒரு விசேஷமே இல்லை, ஒரு மஜாவே இல்லைன்னு. நானும் ஃபாரின்லாம் கூட போனேன் சர்ச்சுக்கு, அப்படிதான் அங்கே ஏதாவது விசேஷம் இருக்கணும், ஒன்றுமே இல்லை. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டா வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் அவளுக்கு ஒரு சாநித்தியம் இருக்கணும்ல, அந்த மாதிரி சாநித்தியம் இல்லை. ஓகே, நான் சொல்கிறது நான் அவனுடைய சைடில் நின்று தான் யோசிக்கிறேன் நான், புரியுதா? இப்படி கிடையாது நம்ம விஷயம். இப்போ இந்த கியூவில் வந்துருந்தான் சிராவண மாதம், அந்த போலீஸு மாத்திரம் உடலை அவன் விரதம் வேற எடுத்துகிட்டு வந்திருக்கான், அப்படியே பம் பம் அப்படின்னா அந்த போலீஸ் வந்துரு அப்படி, புரியுதா? அவ்வளோ சக்தியோடு இருக்கான், நான் புரியுதா? அந்த மாதிரி. அப்போ பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமையாக நம்முடைய குருகுல கல்வி முறையானது கட்டாய மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்கிறது. அப்போ ஈஸ்வரனுடைய சம்பந்தம் ஏற்படுத்தா அவன் என்னைக்கா ஒரு நாள் வேதாந்தத்துக்குள்ளே வந்துடுவான். அதுதான் நம்மால் கிருஷ்ணர் அர்த்த பக்தி அர்த்தார்த்த பக்தி, நீ துட்டு வேணும்னு நீ சாமி கும்பிட்டா கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம, புரியுறதா? அதையும் குவாலிஃபை பண்ணி லௌகிகத்தையே குவாலிஃபை பண்ணி அதை வைதிகத்தில் சேர்க்குறோம். இதெல்லாம் ஒரு அற்புதமான டெக்னிக்கு. இதெல்லாம் அவன் அதை யூஸ் பண்ணிக்கிறான், அதை நம்ம விடக்கூடாது. அப்போ இங்கே சூத்திரத்துக்குள்ள இனி போகலாம். 41வது சூத்திரம், பராத் தூ தது ஸ்ருதேகே. பராத்து ஒரு சொல்லு, தூ ஒரு சொல்லு, தது ஒரு சொல்லு, ஸ்ருதேகே ஒரு சொல்லு. ஓகே, 4 சொல்லு இருக்கு. பராத்து, பராத்துன்னு பராக்கு பார்க்குறவன் இல்லை, பராத்து ஈஸ்வரனையே சார்ந்துள்ளது. அப்படி நீங்கள் இந்த சாருக்கு வாங்க, அவ கொஞ்சம் ஆனந்தமாக உட்காந்துட்டான். அப்போ பராத்துனா ஈஸ்வரனையே சார்ந்துள்ளது. பரஹ இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா, பரமாத்மா ஈஸ்வரஹா. தேர்ஃபோர் பராத்து, பராத்து சொல்றது ஈஸ்வராத் ஏவ, ஈஸ்வராத் ஏவ, அதாவது பராயத்தம் இஸ் ஈக்குவல் டு ஆயத்தம். ஆயத்தம்னா சார்ந்திருப்பது. அதனாலேயே இந்த அதிகரணத்துக்கு பேர் என்ன? பராயத்ததிகரணம். ஓகே, தேர்ஃபோர் பராத் இஸ் ஈக்குவல் டு பராயத்தம், ஈஸ்வரனை சார்ந்துள்ளது. தூ அப்படின்னா என்ன அர்த்தம்? சில சமயம் துப்புவான், பார்த்தீங்கன்னா முன்னாடி படா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. நிராகரணம் பண்ணுறதுதான், இங்கேருந்து போனதான் அது. தூ அப்படின்னு சொல்கிறான்ல, லோக்கலில் படிக்காமையே இருக்கவங்களாம் கூட சொல்கிறான்ல, சமஸ்கிருதம் அவங்ககிட்ட வருது, டே நீ தூ இப்படி சொன்ன அது சமஸ்கிருதம்டா அப்படின்னு. புரியுது? தூ இங்கே பரமத நிராகரணம். ஓகே, அதாவது பூர்வ மீமாம்சா ஏகதேசிய வாதத்தை வியாசாச்சாரியர் நிஷேதனம் பண்ணுறாரு, நிராகரணம் பண்ணுறாரு, நிஷேதம் பண்ணுறாரு. தூ அதாவது ஈஸ்வரனே இல்லை, ஈஸ்வரன் தேவையில்லை அப்படின்னு சொல்றையே, அது ராங், தப்பு. நீ சொல்றது தது. ததுனா இந்த இடத்துல ஜீவஸ்ய கர்த்திருவம். தது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவஸ்ய கர்த்திருவம். ஜீவா கர்த்திருவம் எப்படிப்பட்டது? விவகாரிக திருஷ்டியா ஜீவஸ்ய கர்த்திருவம். அப்ப ஜீவ கர்த்திருவம் ஈஸ்வரனை சார்ந்துள்ளது. இது ஒரு பெரிய உண்மை. வேதத்தில் இருந்து கொண்டே பூர்வ மீமாம்சர்கள் மாதிரி ஆயிடக்கூடாது. ஓய், இதுக்கு என்ன பிரமாணம்? ஸ்ருதேகே. ஸ்ருதேகே ஈஸ்வரனை அறிய ரேஷனல் திங்கிங், சயின்ஸு, மற்ற பிரத்யக்ஷ அனுமானம்லாம் உதவாது. காரணம் ஈஸ்வரா அபௌருஷ்யம். ஓகே, அபௌருஷ்யம் அபூர்வம். அதனால ஸ்ருதி மட்டுமே இது பண்ண முடியும். அப்போ இந்த இந்த 41வது சூத்திரத்தினுடைய பொருள் எப்படி அப்படின்னா, ஈஸ்வரன் இல்லவே இல்லை, அது தேவையும் இல்லை என்ற பூர்வ மீமாம்சர்களுடைய கருத்து அது தவறு. தூ வியாசர் நிஷேதம் செய்து
ஜீவாத்மா கர்த்தா, அது ஈஸ்வரனையே சார்ந்துள்ளது, மற்ற பிரமாணங்கள் உதவாது. ஸ்ருதி ஏவ பிரமாணம், காரணம் ஈஸ்வரா அபௌருஷ்யம் அபூர்வம் இத்தியர்த்தः. இது வரைக்கும் என்ன சொன்னா அதை சம்மரியா பொருளா சொன்ன, அவ்வளோதான். இனி 42வது சூத்திரத்துக்கு போகணும். 42வது சூத்திரத்தில் என்ன சொல்றோம்னா, ஸோ இது ஒரு அருமையான சூத்திரம். இது கிருத பிரயத்தன அபேட்சேது விகித பிரதிசித்த அவயர்த்திய ஆதிப்யா. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, திருக்குன்னத்தூர் மகாநாராயண கோவில். மொத்த மகாநாராயண கோவில் இருக்குல்ல, குன்னத்தூர்லேருந்து வந்திருக்கார் பூஜாரி, புரியுறதா, ரெப்ரசன்ட் வந்திருக்கார் கடவுள் கிருப்பையில், புரியுதா. அதனால் அந்த கோயில் தான் இந்த 42வது சூத்திரத்துக்கு ஸ்தூலமாக இருக்கிற உதாரணம், புரியுதா. அதில் ஒரு தீம் வச்சுருந்தோம். யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தீம்னா தெரியும்ல, ஒரு 15வது இதுக்கு வந்து செய்ய வேண்டியதை முன்னதாக செய்து முடிப்போம்னு சொல்லிட்டு அந்த மகாபாரத புஸ்தகத்துக்கு அப்போ ஒரு தீம் செட் பண்ணோம். அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு டயத்தில் ஒரு தீம் செட் பண்ணோம். இந்த காசி கஷேத்திரத்துக்கும் அயோத்தியா கஷேத்திரத்துக்கும் ஒரு தீம் செட் பண்ணோம். என்ன செட் பண்ணோம்? ஒன்று செட் பண்ணுறமே மைண்டை, அதையாவது சொல்ல தெரியணும், செய்யலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ லேட்டஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, அந்த இதுக்குள்ளே டிவிக்குள்ளே இருந்து பேசுகிறீங்களே, ஒரு தீம் சொன்னேன்ல, ஒரு தீம். எனக்கு கோபம்தான் வரும் இப்படி சொல்லலைன்னா. எந்த நேரத்துலையும் இப்படி சொல்லியும் கூட சொல்லலைன்னா கோபப்படக்கூடாது. உனக்கு பக்கத்தில் இருக்கவங்க பண்ணால் கூட கோபம் வரக்கூடாது, எதிர்முதிரமாக இருந்தால் கூட கோபப்படக்கூடாது, பொறுமையாக போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு தீம் சொன்னேன். அது எனக்கே டெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பரவாயில்ல, வணக்கம். புரியுதா? பொறுமையாக திதிக்ஷான்னு சொன்னேன் நான், புரியுதா. திதிக்ஷா வேணும். யார் என்ன வெறுப்பேற்றினாலும் நம்ம வந்து திதிக்ஷா வேணும். இப்போ நீங்கள் வெறுப்பேற்றிட்டீங்க என்ன, புரியுதா. ஏன் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை வந்து அப்படியே கொண்டு வரீங்க, புரியுதா. இது பர்ஃபெக்ட். இதுதான் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரம் நேராக வந்து இன்டைரக்டாகவும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது பிரம்மசூத்திரம். அப்போ இதில் தீம் சொன்னோம் மகாநாராயண கோவிலில். அந்த மகாநாராயண கோவிலில் என்ன தீம் வச்சுருந்தோம்? பெரிய போர்டு கூட எழுதி வச்சுருக்கோம். இந்த படி ஏறும்போது நீ மறந்துடுவ சொல்லிட்டு அந்த போர்டில் எழுதிருக்கோம். ஏதோ ஒன்று அந்தந்த நேரத்தில் ஏதோ சொல்லுவீங்க, அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? காலையில் சாப்பிட்டது, காலையில் இல்லை சாயந்தரம் சாப்பிட்டது ஞாபகம் இல்லை, புரியுதா. ஓகே. ஸோ பிரார்த்தனா பிரயத்தனா, ஸோ அதுக்காகவே சிம்பாலிக் இருக்கிற கோயில் திருக்குன்னத்தூர். இதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கேட்பேன், அப்பயும் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லுவேன். ஏன்னா நான் தானே நம்ம பண்ணினது. பிரார்த்தனா பிரயத்தனா, புரியுதா, அதுதான் தீம். ஓகே. அப்போ ஈஸ்வரத்துவம் இல்லாமல் ஜீவாவின் கர்த்தೃತ್வம் நடைபெறாது. அடுத்த பாயிண்ட், ஈஸ்வரத்துவம் இல்லாமல் ஜீவாவினுடைய கர்த்தೃತ್வம் நடைபெறாது. அதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதி கோட் கொடுக்கிறார் இங்க. ஓகே. அதாவது கர்த்தா செயல்படுவதற்கு ஈஸ்வரா சாமானிய காரணம், மற்ற கரணங்கள்லாம் உபகரணங்கள்லாம் விசேஷ காரணம், அப்படி பார்த்தோம்.
அப்போ 10வது அதிகரணத்தில் வியாசாச்சாரியருடைய தொடர்ச்சியாக சங்கிலி போல பின்னி பணைஞ்சு இந்த சூத்திரத்தை கொண்டு வராரு. அதனுடைய சுருக்கமான சம்மரி என்னன்னா, ஜீவாத்மனுடைய கர்த்திருவம் விசிஷ்டாத்வைத்தம் என்ன சொல்லுச்சுன்னா, ஜீவா அணுத்துவம் பரமாத்மா விபுத்துவம். பரவாயில்ல, அதாவது சொல்லிட்டீங்க. ஜீவா அணுத்துவம் பரமாத்மா விபுத்துவம். ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, சாங்கிய யோக மதம் ஜீவாத்மா கர்த்திருவம் கிடையாது, ஜீவாத்மா போக்தா மாத்திரம் அப்படின்னு சாங்கிய யோக மதம். நியாய வைசேஷிகா அவங்க என்ன சொல்றாங்க, நோ நோ நோ, அவங்க என்ன ஐடியா என்ன, கர்த்திருவம் பர்மனன்ட்டு, போக்தா கிடையாது. இது நயாயிக்காவோட குரூப். பூர்வ மீமாம்சர் சுத்தம், ஜீவாத்மா கர்த்தா மட்டும்தான், ஈஸ்வரா தேவையில்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் எங்க ஜீவாத்மாவை அப்ளை பண்றாங்க, அந்த கர்த்தா போக்தாவை எப்படி கொண்டு வராங்க, இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட சமத்து கர்த்தாவா ஆக முடியும் அப்படின்றத பண்ணலாம். ஏன்னா இப்போ கர்ம பண்ணா தப்பு தப்பா பண்ணிடுறோம் இல்லையா, இந்த விஷயம் தெரியாதனால தப்பு தப்பா பண்ணிடுறோம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கர்மத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். புரியுதா? அப்போது ஜீவாத்மா ஈஸ்வரனே இல்லை, உலகமே பர்மனண்ட், உலகம்தான் பர்மனண்ட்டு அப்படின்றதுக்கு வேதாந்தியோட பதில் விவகாரிக தர்மத்தில். இப்போ சித்தாந்தியோட பதில் என்ன அப்படின்னா, கர்த்திருவம் உண்டு. எதில்? விவகாரத்தில். விவகாரிகத்தில் கர்த்திருவம் உண்டு. ஒருத்தனுக்கு கர்த்திருவம் பர்மனண்ட்டாக இருக்கு, இன்னொருத்தனுக்கு கர்த்திருவமே கிடையாது, சாங்கியனுக்கு. புரியுதா? இவனுக்கு பூர்வ மீமாம்சக்காரனுக்கு கர்த்தா உண்டு, ஆனால் ஈஸ்வரன் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, விவகாரத்தில் கர்த்திருவம் உண்டு, நான் பண்ணேன், இதை நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? இது கரெக்டு தான், கர்த்திருவம் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணிக்கணும், அதுக்கு பேர் அத்தியாசம். விவகாரத்தில் பண்ணுற கர்த்திருவம், அதுக்கு பேர் என்ன? அத்தியாசம். அத்தியாசம்னா பொருள் புரியலையே, என்ன குப்பஞ்சு? எரர். கரெக்டாக சொல்லிட்டார், மிஸ்டேக். புரியுதா? அப்போ விவகாரத்தில் இருந்தாலே மிஸ்டேக். அப்போ விவகாரத்தில் இல்லாமல் போயிடலான்னா ரொம்ப மிஸ்டேக். புரியுறதா? விவகாரத்தில் இருந்துட்டு ஈஸ்வரன் இல்லைன்னா தப்போ தப்பு தப்பு, சோபனா அத்தியாசம். புரியுதா? இப்போ பாரமார்த்திக சத்தியத்தில் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. எங்க கர்த்தாவும் போக்தாவும் இல்லையோ அங்க சம்சாரமும் இல்லை, சுக துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. அது எப்படி நீங்க உங்களுடைய அனுபவத்தில் எப்படி சொல்றீங்க? நீங்க சுக துக்கம் இல்லாத ஒரு நேரம் இருக்கு, தூங்க போன பால் இருக்கும், பழம் இருக்கும், கரண்ட் வராது, கரண்ட் வராது. இங்க பால் இருந்து பழம் பெட்டெல்லாம் இருந்து கரண்ட் இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும்? புரியுதா? தூரத்தில் இருக்கிற கரண்ட்டையே இவ அட்ஜஸ்ட் பண்ண முடியல, மொத்தத்துக்கு கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? புரியுதா? அது சின்ன கர்ச்சிப்பில் இப்படி இப்படி பண்ணிக்கணும். சில பேர் வாயை பொழந்துடும், அப்பா அப்பா ஆட்டோவில் அப்படிதான் போவோம், ஆனந்தமா இரு. எப்படி நீ இப்படி எகிரி குச்சி குறிச்சு ஆனந்தமா போறீங்க? ஜாய். காசியில் அந்த இன்னொரு ரிக்ஷா ஒன்று இருக்கு, அதில் போல நீங்க அதில் போனால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். அவன் எங்க இடிப்பான், எங்க நாட்டிடுவாங்கலாம் பயம் இருக்கும். பயப்படாம ஆனந்தமா போகணும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க போயிட்டு வந்ததுல அனுபவம் இருக்கும், பாபாவினால காசி கஷேத்திரம் இருக்கிறது. எதிரும் முதிருமா போவான், எப்படி மோதாம போறான், அங்கதான் பாபா இருக்கார், காசி விஸ்வநாதர் இருக்கார். புரியுதா? இல்லைன்னா அவன் இடிச்சுப்பான். புரியுதா?
அப்போ இது கர்த்திருவம் போக்திருத்துவம் இருக்கிற இடத்துல தான் சம்சாரம் இருக்கும். ஓகே, அப்போ கர்த்தா போக்தா இல்லைன்னா ஜீவன் முக்தி. ஓகே, இது ஆழமா பதிய வைக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். 41வது சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் ஈஸ்வரன் இல்லாமல் கர்த்தா கர்மம் பண்ண முடியாது, கர்மம் செய்யறதுக்கு 5 ஃபேக்டர் வேணும்னு சொல்லிட்டாரு. புரியுறதா? அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஆர்குமெண்ட்டு, சரின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஹரி அப்படி சொல்லணும். நான் சரி சொன்னால் நீங்கள் ஹரி. அது என்ன பாஷை? ஸ்ரீலங்கன் தமிழ். ஹரி. சரிக்கு அவன் ஹரின்னா. புரியுதா? ஏடா அவன் ஹரி ஹரின்னு சொல்கிறானே, இது விஷ்ணு பக்தனா அப்படின்னு பார்த்தா சரி சரின்னு சொல்கிறான். சரிக்கு ஹரி. நல்லா இருக்க. இனிமேல் சரின்னு சொன்னால் அதில் எங்கே ஒரு இது வரப்போகிறது? ஹரி சொன்னால் ஏதோ புண்ணியமாவது கிடைக்கும். புரியுதா? சரின்னா ஹரின்னு அர்த்தம். அவன் இந்த நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டு, செய்யக்கூடிய நல்லது கெட்டது கர்மங்களுக்கெல்லாம் யார் காரணம்? ஈஸ்வரனே காரணம். ஏன்னா ஈஸ்வரன் தான் பேக்கப்ல இருந்து கர்த்தாவை இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவன் நல்லது கெட்டது பண்றதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஈஸ்வரா. இப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டியது ஏவாவேலியோ ஜெகத் ரக்ஷனையோ இல்லை. அவன் கும்பிடுறான்ல பெருமாளை பாசுரன்னு சொல்லி, அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணணும். புரியுதா? ஏன்னா இவ்வளோ கொடுத்து அறிவு கொடுத்து பாட்டையும் நல்லா பாட வச்சு அவனை எல்லாம் பண்ண வச்சிருக்காரு பாரு. புரியுதா? அப்போ நல்லவரை நல்லவராகவும் சிலரை கெட்டவராகவும் உண்டாக்குனது யாரோட பொறுப்பு? ஆரோட பொறுப்பு? இது ஈஸ்வரனுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். சொன்னா வேதம் என்ன சொல்றது? நீ இப்படி கிறுக்குத்தனமா சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். புரியுதா? அதுக்கு தான் சொல்லியிருக்கே, மனுஷனுக்கு மாத்திரம் ஃப்ரீ வில். மனுஷனுக்கு மாத்திரம். புரியுதா? கழுதைக்கோ குதிரைக்கோ நாய்க்கோ கிடையாது ஃப்ரீ வில். புரியுதா? அந்த ஃப்ரீ வில்லுக்கு பேரு புருஷார்த்தம். ஓகே, புருஷார்த்தத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற உனக்கு அறிவு கொடுத்துருக்கிறது வேதம் கொடுத்துருக்கிறது. ஓகே, அப்போ நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேரு விதி நிஷேதம். வேதத்தில் என்ன சொல்றது? விதி நிஷேதம், டூஸ் டோன்ட்ஸ். இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மனுஷன் நம்ம புருஷார்த்தத்துக்குள்ள வரணும். புரியுறதா? அப்போ என்னுடைய ஜீவ யாத்திரையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்துல உயர்ந்த பொக்கிஷமா நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய டிராவல்ல பொக்கிஷம் இந்த புருஷார்த்தம் என்ற வேதத்தினுடைய சொல். உங்களுக்கு புரியுதா தெரியல? புருஷார்த்தம்னு ஒன்று தெரிஞ்சுட்டுன்னா என்னுடைய கண்ட்ரோலில் வந்துடுது எல்லாமே. ஓகே, அர்த்த காம தர்ம மோக்ஷ எல்லாமே புருஷார்த்தத்துக்குள்ள வந்துடுது, என்னுடைய கண்ட்ரோல் வந்துடுது. புரியுதா உனக்கு? இதை விட சுதந்திரம் என்ன வேணும்? அர்த்த காம தர்ம மோக்ஷ உன்னால தான் வரும், எங்க அம்மா அப்பாவுனால தான் வரும், இல்லை எங்க அத்தையினால தான் வரும் அப்படின்னு சப்போஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அத்தை கோச்சுப்பா. புரியுதா? சில சமயம் உனக்கு மோட்சத்துக்கு வேலை செய்வா, சில சமயம் நரகத்துக்கே வேலை பண்ணுவான். புரியுதா? கோச்சுக்கிட்டாங்கன்னா. ஆனா இதில் யாருமே நம்ம கிட்டக்க வர முடியாது, நான் தான் பொறுப்பு. அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு புருஷார்த்தம், ஃப்ரீ வில். ஓகே, சுதந்திரம். ஓகே, அது சரிங்க சுவாமிஜி. இந்த புருஷார்த்தத்தில் நான் முடிவு பண்றேன், ஆனா பலது செய்ய முடியலையே. இல்ல, இது பிராக்டிக்கலான கொஸ்டின். புருஷார்த்தம் தான், ஃப்ரீ வில் தான், சுதந்திரம் இருக்கு, அதுவும் புரியுறது. ஆனா சிலது செய்ய முடியலையே. இது நியாயமான கேள்வியா இருக்கு. இப்போ புரியுதா? இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்ன சொல்றோம்னா, இந்த ப்ரீவியஸ் முன்னாடி இருக்கிற கர்மா இருக்குல்ல, அந்த கர்மா பண்ணின ஒரு விஷயம் இருக்குல்ல,
அதுக்கு பேர் வாசனான்னு பேர். வாசனா முன்ஜென்மத்தோட வாசனா உன்னை பின்னுக்கு இழுக்கும். சுறுசுறுப்பா போய் வேலை செஞ்சு நம்ம பொழைச்சி பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் தூங்கிட்டு போவோம், சுகமா இருக்கு அப்படின்னு பழைய வாசனை ஒன்று தடுக்கும். இப்படிதான் இதை எடுத்து வச்சுடுறேனே, கடைசி வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான். சொல்லிட்டு நானும் விட மாட்டேன், எடுத்து வை வச்சிடறேன். ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல, போறோம் நிறுத்துங்க. சரி, அவன் ரொம்ப கோபமாக இருந்தானா ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறது. கோபம் எவ்வளோ நேரம் இருக்கான் புரியுதா? அதை எடுத்து வச்சுட்டேன். இந்த ஆளுகிட்ட அது வேற இவன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இவர் நினைச்சது தான் செய்வார். இவர் நினைச்சது தான் செய்வார். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில். புரியுறதுல? அப்போ இந்த புருஷார்த்தத்தோட தடுக்கிறது என்ன அப்படின்னா வாசனா. அப்போ ஒரு கர்மா கரெக்டா பண்ணணும்னா, பர்ஃபெக்டா பண்ணணும்னா புருஷார்த்தம் பிளஸ் வாசனா. வாசனா ஜாஸ்தியா இருந்ததுன்னா உனக்கு என்ன பண்ணும்? புருஷார்த்தத்தை அதிகப்படுத்தணும், பிரயத்தனத்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும், எஃபர்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். புரியுதா? போட்டிங்கன்னா அது கிடைக்கிறது. இப்போ நான் சங்கரமணத்தில் இது எடுத்தேன், தைத்திரிய உபநிஷத்து. தைத்திரியம் எடுத்தால் எப்பவுமே ஒரு கும்பல் எக்ஸ்ட்ரா வரும், பல பக்கத்துலேருந்து வந்துடுத்து. அப்போ அப்படிதான். இப்போ நான் என்ன பண்ணோம், அந்த தைத்திரியம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, முன்னாடி மனப்பாடமாக சொல்லுவாங்க. இப்போ அந்த மந்திரத்தை நான் கரெக்டாக சொல்லணும், சும்மா அச்சு விட முடியாது, தாத்பரியம் இல்லைன்னா சொல்லக்கூடாது இங்கே. இப்போ அதனால சாதாரணமாக எழுதுறதை விட எஃபர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த மந்திரத்தை ஸ்பஷ்டமாக பண்ணுறதுக்கு வரணும். புரியுறதுல? அப்போ வாசனை உங்களுக்கு முதல்ல வாசனைனால அவஸ்தைப்படுறியான்னு கண்டுபிடிக்கும். நான் முயற்சி பண்ணுறேன்னு ஏன் சக்ஸஸ் ஆக மாட்டேறது அப்படின்னா, வாசனா இருக்கிறது பின்னாடி அது என்ன பந்தப்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சினா தான், அதை டிஸ்கவரி பண்ணினா தான் எஃபர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட முடியும். புரியுதா? அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? வாசனை இப்போ இப்போ இன்றைக்கி காலையில் குளித்தேன், நீங்களும் குளிச்சிங்க பாத்ரூமில் போயிட்டு. இப்படிதான் இதில் ஒரு பையன் எழுந்துச்சுன்னா, மாஸ்டர் யோகாவில் மாஸ்டர் கங்கை சேமன செய்வ கோதாவரி சரஸ்வதி, குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை அதில் விடணும். ஓகே, 7 நதியும் அது உள்ளே போயிட்டுன்னா புனித நதி ஆகிடும் பக்கெட்டு வாட்டரில். அப்போ நம்ம குளிச்சிடலாம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் யோகாவில். ஒரு பையன் எழுந்துருச்சு, அவன் பூர்வபட்சி குட்டி பையன், 2ஆம் வகுப்பு படிக்கிறான். எங்கள் ஆற்றுல மேலேருந்து தண்ணி வரும், பக்கெட்டில் குடிக்க மாட்டான். அப்போ அதை எப்படி பண்ணுறது? நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி அங்கே போய் உங்கள் டேங்க் இருக்குல்ல கங்கேஷ் அப்படி பண்ணு, உங்கள் அம்மா போகலன்னா அப்படியே வச்சு நீனே பண்ணி இப்படி தெளிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறான். நான் என்கரேஜ் பண்ணுவேன் அந்த கேள்வி கேட்டான்னா. நான் என்ன பண்ணேன், இப்போ அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன் நான். இன்னைக்கு கூட காலையிலே எடுத்தேன், கங்கை சேமனை சைவ கோதாவரி. கங்கையிலே குளிச்சேன்னு வச்சுக்கோ, அங்கேயும் இப்படி தண்ணி எடுத்து விடுறேன் பாருங்க, அது இதுதான் கங்கை சேமனை சைவ கோதாவரி. புரியுதா? அப்போ சனாதன தர்மம்னு ஒரு குட்டி புக்கு கொடுத்துருக்கான் பாரு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணணும்னு. அதை மனப்பாடம் பண்ணிட்டு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா குழந்தைக்கு குழந்தையிலிருந்து பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது வளர்ந்த பிறகு கூட அந்த பழக்கத்தில் இருக்கும். அதுக்கு பேர் வாசனா. வாசனா. இப்போ நான் என்னை விரட்டி அடிக்கிறது எது? அது வாசனா. இது சுப வாசனா, இது அலோ பண்ணலாம். கெட்ட வாசனை இருக்கும், அதை கண்டுபிடிச்சி நாம தான் நிவர்த்தி பண்ணணும், தீர்க்கணும். புரியுதா? புருஷார்த்தம் பிளஸ் வாசனா. ஓகே, அப்போ நல்ல சமுதாயம் வரணும்னா என்ன பண்ணணும்? நல்ல சமுதாயம் வரணும், நல்ல பழக்க வழக்கங்களை நாம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்கணும். 10, 11, 12 வந்த பிறகு சொல்லவே கூடாது, விரோதம் ஆயிடுவோம்.
10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் புரியுதா? அப்போ 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் தான் சொல்லணும். என்ன சொன்னாலும் செய்யும். புரியுதா? அம்மா அம்மா நான் எடுத்து வைக்கிறேம்மா அப்படி ஓடி வரும். இதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் நீ எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோ, மக்கு பிளாஸ்டரின்னு அர்த்தம். எடுத்து வைய முடியாது. சுலபம் சொல்ல முடியாது. தெரியாது இல்லை முடியாது. புரியுது இல்லை? அப்போ இந்த சம்ஸ்காரத்தெல்லாம் குழந்தையிலே கொடுத்துடணும். இல்லைன்னா அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோ. சரி, ஏதோ அந்த மாதிரி ஆளெல்லாம் ரெடி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்புவான். நான் எப்படி கஷ்டப்படுவோம் யோசிச்சு பாரு. அவனுக்கு தெரியாமல் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பிரம்மத்தை சொல்லி கொடுங்க ஜி அப்படின்வான். நான் இதைத்தான் மேஜராக இதில் அட்டென்ஷன் கொடுப்பேன். பிரம்மம் நீ யார் வேணால் எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? ஏன்னா உனக்கும் புரியாது எனக்கும் புரியாது. அதனால் இது வந்து புரியும். இது சொல்லும் போதே புரியும், சொல்லும் போதே அர்த்தாகும். புரியுதா? சாதன சதுஷ்டி அனந்தரம் வேற சொல்லிட்டாரு வியாசாச்சாரியார் பாஷ்யக்காரர். புரியுதா? அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா. அப்போ இதெல்லாம் சம்ஸ்காரம். தமிழ்நாடு தெரிஞ்சிச்சுன்னா பாரதம் தெரிஞ்சிடும். பாரதம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சோரஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் திருந்துவான். சோரஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான், ராட்சச பையன். மொத்தத்துக்கு அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டாரு பகவான். என்ன ஒவ்வொருத்தனையும் தோக்கடிக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ $1,000,000 $1,000,000 வச்சிருக்கான் அவன் கையில். புரியுதா? எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்காக தர்ம சக்தியை வீணடிக்கணும் உலகம் முழுக்க. அவனுடைய பிரபாவம் இப்போ புரியுதாப்பா? இப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் புராண காலத்தில் இல்லை, இப்பயும் இருக்கிறது, எல்லா காலத்தில் இருக்கு. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம பாரதம் ஜெயிக்கணும். அதில் தமிழ்நாடு திருந்தணும், அதுலேயும் நான் திருந்தணும். அப்படி மனித முயற்சி பண்ணணும். அதுக்கு பேர் புருஷன். உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனா. தன்னைத்தானே ஒருவன் உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னைத்தானே ஒருவன் தாழ்த்தி கொள்ளலாம். உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ கிருதா பிரயத்தன அபேக்ஷா தூ விகித பிரதிஷித்த அவயர்த்த ஆதிப்யா அப்படின்னு இந்த 42வது சூத்திரத்தில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்றத நாம ஆஃப்டர் சாய் குடிச்சிட்டு வரோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.